இப்போ நம்ம வந்து ஒரு பீர்க்கங்காய் சப்ஜி அதாவது மசியல் மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சிட்டு 2 பச்சை மிளகா, வெங்காயம் அதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃபுல்லாக வதக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் மாதிரி வரும் இல்லையா, அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளியை சேர்த்து வதக்கிடுவோம். இது வந்து நான் வந்து ராகி தோசைக்கு தான் நான் வந்து தொட்டுக்க சைட் டிஷ் மாதிரி பண்ண போகிறேன். ராகி இட்லி ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. நான் அதை போய் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் அது வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன். இந்த ராகி தோசை அளவுமே நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்ன அளவு போட்டேன் அப்படிங்கிறத நான் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ராகி தோசை, ராகி இட்லி ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கண்ணாடி பதம் நல்லா வெங்காயம் வதங்கின அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து நம்ம வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு, அந்த காயையும் போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதக்கின அப்புறம் பீர்க்கங்காயம் நான் வந்து தோல்லாம் நல்லா எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பீர்க்கங்காயையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். சாம்பார் பொடி நம்ம வீட்டில் அரைச்சது. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு, நல்லா ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும், கல் உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வந்து நம்ம வந்து தண்ணி சேர்த்துடலாம். அதில் தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நான் வந்து புளி நனைச்சி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸு நெல்லிக்காய், அரை நெல்லிக்காய்பாங்கள்ல அந்த அளவு நெல்லிக்காய் அளவு வந்து நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து துவரம்பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பயத்தம்பருப்பு வந்து நான் வேக வைக்க மறந்துட்டேன். ஸோ ஊறின பயத்தம்பருப்பு இருக்குது, அதை அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரை போட்டு மூடி நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம்.
ஸோ நம்ம மூடி போட்டு நம்ம வந்து விசில் ஆவி வரட்டும். ஆவி வந்தப்புறம் நம்ம வந்து விசிலை போட்டுடலாம். அதாவது வெயிட்டை போட்டுடுவோம், விசில் இல்லை சாரி, வெயிட்டை போட்டுட்டு நல்லா ஒரு 4 விசில் விடுங்க, தாராளமாக விடுங்க. எல்லாமே வெந்துடும். உங்களுக்கு பீர்க்கங்காய்லாம் நல்லா வந்து எலசாக தான் இருந்தது. ஸோ அதனால் வந்து வெந்துடும். 4 விசில் பார்த்து நீங்கள் விட்டுக்கோங்க. காய்க்கு தகுந்தாப்புல கொஞ்சம் முத்தலாலாம் சில சமயம் இருக்கும். எனக்கு விதை கூட நான் எடுக்க வேண்டியது வரல. ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து நல்லா வெந்து மூடி விசில்லாம் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு திறந்துட்டோம், ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். பாருங்கள் நல்லா கொதி வருது. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த மசியல் வந்து ஸோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக நான் வந்து வெல்லம் சேர்த்துட்ருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் வந்து உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணினேன். கொஞ்சம் காணாத மாதிரி இருந்தது. நான் ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டிருந்தேன். ஸோ அது பத்தலை. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா 2 கொதி வந்தப்புறம் என்ன பண்ணான்னா, நம்ம வந்து நல்லா கொத்தமல்லிலாம் தூவி இறக்கி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து மசியல் ரெடி, பீர்க்கங்காய் மசியல் ரெடி. இது வந்து நான் வந்து ராகி தோசைக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ராகி தோசை அளவு வந்து நான் உங்களுக்கு மாவு அளவு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதாவது 2 கப்பு ராகி போட்டேன், 2 கப்பு வந்து இட்லி அரிசி போட்டேன், 1 கப்பு பச்சரிசி, 3/4 கப்பு வந்து உளுந்து, நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் எல்லாம் மொத்தமாகவே ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. நான் காலையில் அரைச்சேன், நைட்டு வந்து வாத்துட்டேன். நல்லா வந்தது, நல்லா சாஃப்டாக வரும், நல்லாவும் இருக்கும். உங்களுக்கு வந்து நான் இட்லி லிங்க்கு வந்து ராகி இட்லியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து கண்டிப்பாக ராகி தோசை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து வாத்ததை தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சேனலில் வந்து ராகி தோசை, அதுக்கு தொட்டுக்க வந்து ஒரு நல்ல பீர்க்கங்காய் மசியல். ஸோ இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.